எல்லோருக்கும் வணக்கம். இக்கூட்டத்துக்கு வருகை வந்திருக்கு கனடா காரைநகர் களபூமி சுந்தரமூர்த்தி நாயனார் வித்தியாலயம், பாலாவடை இந்து தமிழ் கலைவர் பாடசாலை மற்றும் களபூமி பாடசாலைகளுக்கான பழைய மாணவர் சங்க புதிய நிர்வாக சபை தெரிவு கூட்டத்துக்கு வருகை வந்திருக்கும் ஆசிரியர் பெருமக்கள், பெரியோர்கள், பழைய மாணவர்கள், நலன் விரும்பிகள் அனைவரையும் அன்புடன் வருவென்று அழைக்கிறேன். அடுத்ததாக நாங்கள் மௌன அஞ்சலி வழங்க இருக்கிறோம். போரினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த பொதுமக்களுக்கும் போராளிகளுக்கும், அத்துடன் பாடசாலையில் அதிபர்கள் ஆசிரியர்களாக கடமையாற்றிய மறைந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் அவர்களின் சேவையை பாராட்டியும் அவர்களை நினைவு கூறுமுகமாகவும் 1 நிமிடம் மௌன அஞ்சலி. அத்துடன் நான் அவர்களுடைய பெயரை இப்பொழுது வாசிக்கிறேன். அடுத்ததாக நமது மௌன அஞ்சலியை தொடர்வோம். இதில் சுந்தரமூர்த்தி நாயனார் வித்தியாலயத்தில் அதிபராக கடமையாற்றியவர்கள் அமரர் கார்த்திகேசு, அமரர் வெற்றிவேலு கந்தையா, அமரர் திருமதி பாக்கியம் வினாசி தம்பி, அமரர் திருமதி சிவகாமி கந்தையா, அமரர் திரு சுப்பையா, அமரர் திரு சோமசுந்தரம், அமரர் SRS தேவதாசன், அமரர் AT கந்தையா மற்றும் சுந்தரமூர்த்தி நாயனார் வித்தியாலயத்தில் ஆசிரியர்களாக கடமையாற்றிய ஆசிரியர்கள் திருமதி மனோன்மணி செல்வம், திரு ஆறுமுகம், திரு வினாசி தம்பி, திரு சிற்றம்பலம், திரு சோமசுந்தரம், திரு பொன்னுத்துறை, திரு அம்பலவாணர், திரு காசிப்பிள்ளை, திரு அப்புத்துறை ஆகியோர் மற்றும் பாலாவோடை இந்து தமிழ் கலவன் பாடசாலையில் அதிபராக கடமையாற்றியவர்கள் அமரர் ஆறுமுகம் கந்தையா, அமரர் ராசம்மா தில்லையம்பலம், அமரர் கந்தையா தம்பையா மற்றும் ஆசிரியர்களாக கடமையாற்றியவர்கள் அமரர் திரு சுப்பிரமணியம், அமரர் திரு கந்தையா, அமரர் திரு காசிநாதன். தற்பொழுது எல்லோரும் எழுந்து நின்று ஒரு நிமிடம் மன்னிக்கணும். மனோன்மணி செல்வம் என்றது சில பல தவறுதலாக இருந்திருக்கலாம். ஆக அதுக்கு நாங்கள் மன்னிப்பு கூறுகிறோம். எனவே இப்பொழுது நாங்கள் 2 நிமிட மௌன அஞ்சலியை செலுத்துகிறோம். நன்றி. அடுத்ததாக சுந்தரமூர்த்தி நாயனார் வித்தியாலய அதிபர் திரு எஸ் கணேசமூர்த்தி அவர்கள் இன்றைய இந்த தெரிவு செய்யப்படவுள்ள பழைய மாணவர் சங்கத்துக்காக அனுப்பி வைத்துள்ள ஆசை செய்திகளை நான் இப்பொழுது வாசிக்க உள்ளேன். சுந்தரமூர்த்தி நாயனார் வித்தியாலயம் காரைநகர். Regarding the information of Joint All Students Association of Sundaramurthy Nayanar Vidyalayam and Palavadai Hindu Tamil Mixed School, I appreciate your attempt to form an old students association for the educational development of eastern part of Karinagar. A developed society can be made through education only. On this basis, your anxiety to help the future generation of our area will bring light to the society. Thank you. S. Krishnamurthy, Principal, Sundaramurthy Nayanar Vidyalayam, Karinagar. மற்றும் அதை தொடர்ந்து பாலாவடை களபூமி பாடசாலைகளின் பழைய மாணவர் பாலாவடை இந்து தமிழ் கலவர் பாடசாலை அதிபர் அனுப்பி வைத்துள்ள ஆசை செய்திகளை வாசிக்கின்றேன். மேற்படி சங்கம் கனடாவில் உருவாவதையிட்டு நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அத்துடன் எமது பாடசாலை களபூமி எமது பாலாவோடை களபூமி சமூகத்துக்கும் பாடசாலைக்கும் பெரும் துணையாக இருக்கும் என்பதோடு அதன் அபிவிருத்திக்கும் துணையாக இருக்க வேண்டும் என எல்லாம் வெல்ல பாலாவடை முத்துமாரி அம்மனின் அருள் கிடைக்க வேண்டுகின்றேன். இங்கினம் அதிபர் பாலாவுடை இந்து தமிழ் கலவன் பாடசாலை. கலாச்சார மன்ற தலைவர் அவர்களுக்கும் போஷகர்கள் பவானுக்கும் காரியதர்க்கும் மற்றும் எனது வணக்கம். வளமை போல எதிர்பாராமல் என்னை பேசும்படி கூப்பிட்டிருக்கிறார்கள். ஒன்று அன்று காரைநகரளாவிய கூட்டத்தில் இருந்த ஜனங்களுக்கு கிட்டத்தட்ட காரைநகரின் ஒரு பகுதி மாத்திரம் பிரதிபலிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துக்கு சனம் வந்திருப்பதையிட்டு, சமனான அளவில் வந்திருப்பதையிட்டு மனம் பூரிக்கின்றது. இருந்தாலும் இன்னும் பாரிய அளவிலே மக்கள் காரைநகர் அளாவிய ரீதியில் ஒற்றுமையாக முன்வர வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து சில
விஷயங்களை சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். இந்த பழைய மாணவர்கள் சங்கம் என்று உருவாகுவது காரணங்களுடைய முன்னேற்றத்துக்காக என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். சிறு சிறு கிராமத்தின் சிறிய சிறிய பகுதிகளை பிரதிநிதிப்படுத்துவதற்காகவும் பிரச்சனைகளை இலகுவாக கையாளுவதற்குமாகத்தான் இப்படியான மன்றங்கள் உருவாக வேண்டும். இங்கே பிரிவினைவாதமோ அல்லது வேறு எந்த மாற்று கருத்துக்களுமோ இருக்கக்கூடாது. நாம் எல்லோரும் காரைநகர் மக்கள். நாம் விரும்பியோ விரும்பாமலோ கிராமத்தின் ஒரு மூலையில் பிறந்துள்ளோம். அதுக்காக அந்த கிராமத்தின் மூலையை முன்னேற்ற வேண்டும் என்ற ஒரு நோக்கம், அதே வேளையில் காரைநகரையும் சேர்த்து முன்னேற்ற வேண்டும் என்ற நோக்கம் எல்லார் மனதிலும் இருக்க வேண்டும். அதை மையமாக வைத்துத்தான் நாங்கள் எங்களுடைய நடவடிக்கைகளை, எங்களுடைய கொள்கை விளக்கங்களை மற்றும் என்னவென்றால் என்ன அது சார்ந்து இருக்க வேண்டும் என்பதே எனது விருப்பம். இங்கு பெரிதாக சொல்வதற்கு ஒன்றுமில்லை. இது பாலாவுடை போன்ற ஒரு சிறிய பாடசாலைக்கோ, சுந்தரமூர்த்தி நாயனார் போன்ற ஒரு சிறிய பாடசாலைக்கோ பழைய மாணவர் சங்கம் ஒன்று தேவைதானா என்பதை வரக்கூடும். பள்ளிக்கூடத்தின் சைஸையோ அல்லது அங்கு படிக்கின்ற மக்களின் எண்ணிக்கையோ வைத்தல்ல, ஒவ்வொரு பிரதேசம் சார்பாக ஏதாவது ஒரு வகையில் ஒரு குழுக்களாக அமைக்கப்பட்டு அந்த சுற்றாடலை சார்ந்த மக்களுடைய பிரச்சனைகளை, அவர்களுக்கு பிரச்சனைகளுக்கு பண உதவி செய்வதை விட வெளிநாட்டில் இருப்பவர்களாகிய நாங்கள் ஒரு வழிகாட்டுதலைத்தான் கூடுதலாக காட்டுகிறோம். அதற்காக இதில் வருகின்ற அங்கத்தவர்கள், மன்ற எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர்கள் எல்லோரும் ஒத்துழைத்து தமது கடமைகளை செய்ய தயாராக இருக்க வேண்டும். இந்த இதற்கு ஆக்களை தெரிவு செய்கின்ற பொழுது சேவை மனப்பான்மையுடையவர்களாக இருக்க வேண்டும். தங்களுடைய ஒரு சில வினாடிகளையாவது அந்த தாம் சார்ந்த பதவிக்கு செலவழிக்கக்கூடியவர்களாகவும், மக்களுடன் ஒத்துப்போய் மக்களுடைய பிரச்சனைகளை ஜீவார்த்தமாக அணுகி அதற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு சக்தி, திறமை, ஆற்றல், அதைவிட ஒரு மனப்பக்குவம் உடையவர்களை தெரிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அந்த இப்படியான மன்றங்கள் வெளிநாட்டில் இருப்பவர்கள் தானே காசு அனுப்ப வேண்டும், காசு அனுப்பலாம் என்ற கொள்கையை விட அவர்களுக்கு நாங்கள் எப்படி வழிகாட்டலாம் அங்கு உள்ளவர்களுக்கு, அதுதான் மிக முக்கியமானது. பணம் இப்பொழுது பல நிறுவனங்களாலும் அங்கு வழங்கப்பட்டு கொண்டு இருப்பதை நான் அறிகின்றேன். அரசு நிறுவனங்களும் அரசு சாராத நிறுவனங்களும் ஒரு அளவுக்கு தேவையான பணங்களை அங்கு கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றன. அந்த பணத்தை நல்ல வழியில் பயன்படுத்தி அங்குள்ள பிள்ளைகளை, சிறார்களை, பெற்றோர்களை அனைவரையும் எப்படி முன்னுக்கு வர வழிகாட்டலாம், வழிகாட்ட வேண்டும் என்பதே எமது முக்கியமான நோக்கமாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர்கள் அந்த தங்களுடைய நேரங்களை, வழிகாட்டுதல்களை இங்கு மற்றவருடன் கலந்து ஆலோசித்து கார்னர் சார்ந்த மக்கள் சரி, வேறு நிறுவனங்கள் சரி, இங்கு எத்தனையோ பள்ளிக்கூடங்கள், லைப்ரரிகள் எல்லாம் இப்படியான ப்ரோக்ராம்களை வைத்திருக்கின்றார்கள். அதனுடைய அவர்களுடைய திட்டங்களை பிரதிநிதிப்படுத்துவோர்களுடன் தொடர்பு கொண்டு அதற்குரிய வழிமுறைகளை எடுத்து அனுப்பி அங்குள்ள மக்களுக்கு இப்படியும் வாழலாம், இப்படியும் முன்னேறலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து கூறக்கூடிய ஒரு சாதனமாக எமது கமிட்டி திகழ வேண்டும். அதற்கு உரிய முறையில் பல அங்கத்தவர்களை தேர்ந்தெடுத்து அந்த மன்றத்தை வழிநடத்தி செல்வதற்கு எல்லோரும் ஒற்றுமையாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அது மாத்திரமல்ல, இந்த மன்றங்கள், பதவிகள் என்று வருகின்ற பொழுது அதற்கு போட்டி மனப்பான்மை இல்லாமல் ஏகமனதாக தெரிவு செய்தால் அது இன்னும் ஒரு எங்களுடைய ஒற்றுமை எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும். வேறு எதுவும் சொல்வதற்கு இல்லை. கூட்டம் நடந்து கொண்டு இருக்கின்ற பொழுது ஏதாவது ஐடியாஸ் தோன்றினால் அப்பொழுது சொல்லுங்கள். அடுத்ததாக சுந்தரமூர்த்தி நாயனார் வித்தியாலயத்தின் தோற்றமும் வளர்ச்சியும் பற்றி தெரிவிக்க
முன்னாள் கொழும்பு கல்வி வெளிய ஆசிரிய ஆலோசகர் திரு தம்பையா அம்பிகைபாதன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். நாளை கலாச்சார மன்ற தலைவர் மத்தியவர்களை செயலாளர் மலர் பஞ்சவீர் அவர்களை இங்கு வருகை தந்திருக்கின்ற நண்பர்களை உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வந்தனங்கள். உண்மையிலே நான் கனடாவுக்கு வந்து 1 வருடம் 1 மாதம் தான். ஆனால் நான் இப்போ கனடாவுக்கு வந்தும் காரணத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட போது நாம் பிறந்த சிலர்கள் பெற்றதாயும் பிறந்த பொன்னாடும் நெற்றவ வானிலும் நனி சிறந்தனவே என்ற வாக்கிற்கிணங்க நான் படிப்பித்த பாடசாலைகளுக்கு விஜயம் செய்தான். விஜயம் செய்த போது காரணறிந்த கல்லூரி ஆற்றங்கல்லூரி உட்பட எனக்கு இந்த களபூமி பாடசாலையினுடைய நிலையை பற்றி மிகவும் கவலைக்குரிய விடயமாக இருந்தது. அதிலே இப்போ காசை நான் அவைகளுக்கு காசை வாரி வழங்கும்படி கேட்கவில்லை. உண்மையிலே கஷ்டப்பட்ட பிள்ளைகள் அங்கே படிக்கிறார்கள். இந்த முறை தீவக கல்வி வலயத்திலிருந்து அதிகூடிய புள்ளியை தரம் 5 புலமைப்பரிசிலே பெற்றது ஊரி பாடசாலை மாணவன் ஒருவர் தான் பெற்றிருந்தார். 126 புள்ளியை பெற்றார். அப்படியான வசதியற்ற பாடசாலையிலும் திறமசாலிகள் இருக்கிறார்கள். அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்வோம். காலை சுந்தரம்பிள்ளை என்பவர் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் காங்கிரஸ் இந்து கல்லூரி அதிபராக இருந்தவர். ஒப்பாய் ஆசிரியர் ஆசாரை விரிவுரையாளர் அதிபராக இருந்தவர். அது லண்டன் மாநகரிலே போய் பொழுது மரணமாகிவிட்டார், அமராகிவிட்டார். அவருக்கு எனது தந்தையார் ஊரி பள்ளிக்கூடத்திலே படிப்பித்த போது தரம் 5 வகுப்புக்கு பாடமர்த்தவர் கணிதம், தமிழ். அப்பொழுது அவர் என்னுடைய வீட்டில் எனக்கு நான் சின்ன பிள்ளையாக இருந்தபோது சொல்லுவார், சுந்தரம் பிள்ளையடா ஒரு வருங்காலத்தில் ஒரு சிறந்த கல்விமானாக வருவான் என்று சொன்னது இப்பொழுது எனக்கு ஞாபகம் இருக்கு. ஏனப்பா அப்படி சொல்றீங்கன்னு அவன் வெலை கட்டிக்கான் என்று சொல்லி மேலே அவன் அந்த ஊரியங்களை உங்களுக்கு தெரியும், சிறுபான்மை மாறுகின்ற பகுதி, அங்கே படித்து அவன் பிறகு மேல் வகுப்பு யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி போய் அவன் ஒரு சிறந்த கல்விமானாக வழங்குவான். அவனுடைய கவியரங்க கூட நான் எத்தனையோ கவியரங்க கேட்டேன். மிகவும் சிறந்த கவிஞன் தான். இப்போ அவர் காரை சுந்தரமில்லை தான் அந்த பெயருக்கு முன்பு காரை என்பதை சேர்த்துக்கிறார். ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் அப்படி சிறமசாலிகள் இருக்கிறார்கள். இப்பொழுது நாங்கள் காரினர் எடுத்துக்கொண்டால் காரினரில் 14 பாடசாலை இருக்கு. காரினருக்கென்று ஒரு கல்வி கூட்ட கல்வி அலுவலகம் இப்பொழுது காரினருக்கென்று இருக்கு. 14 பாடசாலைகளில் 2 பாடசாலைகள் ஏபி பாடசாலைகளாக இருக்கு. அதிலே 1 காரினர் இந்து கல்லூரி, அது இப்பொழுது கலாநிதி தியாகராஜா மத்திய மகா வித்தியாலயம் என்ற பேர் மாற்றத்தோடு இருக்குது.